هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا எம் சமூகம் இன்னும் விழிப்படைய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா உடைய பொருள் தெரியாத சமூகம், சூரத்துல் இக்லாஸ் உடைய பொருளை சொல்ல முடியாத சமூகம், சூரத்துல் ஃபலக்குடைய சூரத்துல் நாசுடைய பொருளை அறியாமல் இருக்கக்கூடிய சமூகம், சடங்கிற்கும் சம்பிரதாயத்திற்கும் மரியாதைக்கும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திற்கும் மட்டும் குர்ஆனை எடுத்து வாழக்கூடிய சமூகம். பரக்கத்தா சூரத்துல் வாக்கியாவை ஓதுவான், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பா சூரத்துல் முல்கை ஓதுவான், எதற்கெதற்கெல்லாமோ அல்லாஹ்வுடைய வசனங்களை பயன்படுத்துவான். அவன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு குர்ஆனை இணைப்பான், நிகழ்ச்சியின் முடிவிற்கு குர்ஆனை இணைப்பான். ஆனால் பரக்கத்திற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம், நன்மைக்காக குர்ஆனை ஓதிய சமூகம், ரமதானின் நன்மைகளை அதிகரிப்பதற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம் எத்துணை முறை என் வாழ்வை மாற்றுவதற்காக குர்ஆனை திறந்து பார்க்கிறேன் என்று திறந்திருக்கிறது. என் ரப்பு என்னிடத்திலே என்ன பேசுகிறான் என்பதை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை திறந்து படித்த முஸ்லிம்கள் எத்துணை பேர். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள். உங்களுடைய உள்ளத்தை அது மாற்றட்டும், உங்கள் இபாதத்தை அது மாற்றட்டும், உங்கள் அஹ்லாக்கை அது மாற்றட்டும், உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அது மாற்றட்டும். அனுமதி கொடுங்கள் குர்ஆனுக்கு திறந்து படிப்பதற்கு. ஏதோ வந்தோம், பயான் கேட்டோம், நன்றாக இருந்தது, நல்ல கல்வியை கொடுத்தார்கள் என்று சொல்லி செல்வதற்கு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல், இந்த நிமிடம் முதல் என்னுடைய மரணம் வரை குர்ஆனோடு என் வாழ்வை தொடர்பு படுத்துவேன். காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதி இன்பம் காண்பேன், காலையிலும் மாலையிலும் குர்ஆனுடைய கல்வியை தேடி இன்பம் காண்பேன், காலையிலும் மாலையிலும் என்னுடைய மரணம் வரை இந்த குர்ஆன் காட்டக்கூடிய வெளிச்சத்தில் நான் வாழ்வேன் என்ற முடிவெடுத்து அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை புறக்கணித்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை ஓத மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை மனனம் செய்ய மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனின்படி நம்முடைய வாழ்வை ஆக்காமல் இருந்ததற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு தௌபாவை செய்து, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொள், உன் கலாமை என்னுடைய கல்பிற்கு நெருக்கமாக்கு, அது என் வாழ்வின் வசந்தமாக்கு என்ற பிரார்த்தனையோடு உறுதியோடு இந்த இடத்தை விட்டு களைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا